அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரத்தை, ஒரு பயனுள்ள தகவலை இன்றைக்கி உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கரெக்டாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இந்த பணம் தரும் நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அப்போது ஜாதகத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம். இந்த தாராபலனில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு 2வது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம். உங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெய்வ அனுகூல நட்சத்திரம் 6வது நட்சத்திரம். அப்போது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் எது அப்படின்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். இந்த பூச நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் கார்த்திகை நட்சத்திரக்காருக்கு பூச நட்சத்திரம் 6வது நட்சத்திரம், தெய்வ அனுகூல நட்சத்திரம். அது இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு தெய்வமே வீட்டில் வாழுது என்று பொருள். யாரோ மூதாதிகள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி பவர் பண்ணியிருப்பாங்க. அந்த பவர் பண்ணினதெல்லாம் பிரபஞ்சம் எடுத்துருச்சுன்னு நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். அந்த சக்தியெல்லாம் உங்கள் வீட்டில் தான் இருக்கும். அதுதான் மூதாதிகள் சேர்த்து வச்ச சொத்து. அதனால தான் நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வீடு வாசல் கட்டினாலோ, ஈஸியாக ஒரு பொருள் உங்களுக்கு கிடச்சிட்டாலோ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னமோ நான் பூர்வ ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணணும், எங்கள் தாத்தா பாட்டி என்ன புண்ணியம் பண்ணாங்களோ எனக்கு இந்த பொருள் கிடச்சி நான் இங்கே அனுபவிச்சுட்டுக்கன்னு சொல்கிறீங்க. உழைக்காமல் கிடைக்கிறதெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தம், உழைச்சி கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் செய்த தர்மம். அப்போ இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற விதி தானே. அப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரம் பூசம். இதில் உங்களுடைய பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எதுன்னு தெரியுமா? அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அனுசம். இந்த அனுச நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் போன பிறவியில் எதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ அது இந்த பிறவியில் கணக்கை முடிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறவி எடுத்து நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த பிறவி எடுத்து வந்து நம்ம வீடு வாசல் கட்டி நம்ம மனைவிக்கு பூர்த்தியான வாழ்க்கையை அமைச்சு நம்ம குழந்தைகளெல்லாம் பெற்று இந்த சமுதாயத்தில் நம்ம பூர்த்தியாக வாழ்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் வேணும். அப்போ அனுச நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். உங்களுக்கு நிலையான நட்சத்திரம் எதுன்னு தெரியுமா? நிலையான நட்சத்திரம் அது உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் நிலையான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் ஒரு இடம் வாங்கினாலோ, ஒரு வீடு கட்டினாலோ, ஒரு கல்யாணம் பண்ணினாலோ அந்த லைஃப் வந்து நிலையான லைஃபாக இருக்குமா? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் வேணால் அதில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு கார் வாங்கினேன், இந்த கார் என்னை விட்டு போக மாட்டேதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் ஒரு வீடு வாங்கினேன், இந்த வீடை நான் விற்கலான்னு நினைக்கிறது என்னை விட்டு போக மாட்டேதும்பீங்க. இதை நிலையான நட்சத்திரம். ஒரு நகை வாங்கினேன், அந்த நகை என்னை விட்டு போகவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் இது என்கிட்டயே இருக்குதுன்னு சொல்லுவீங்க. எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சது, எத்தனையோ பிரச்சனை வந்துங்க அங்கே பிரியாமல் வாழ்கிறேன்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் இந்த நிலையான நட்சத்திரம் வேணுமா வேண்டாமா சொல்லுங்கள்? இதெல்லாம் தான் அந்த காலத்தில் தாராபலன்னு சொல்லி 27 நட்சத்திரத்துக்கு இதை பிரிச்சிருக்காங்க. அப்போ ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே நட்சத்திர கோலாட்டத்தை வச்சு தான் சீராட்டத்தை சரி பண்ணியிருக்காங்க. இந்த கோலாட்டம் ப்ளஸ் சீராட்டம், இந்த சீராட்டத்தை சரி பண்ணி அந்த கோள்களுடைய ஆட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தலைமுறையாக கிடைச்ச பொக்கிஷம். இது நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அப்போது இந்த ஜாதகருக்கு பாருங்கள், பூச அனுச உத்திரட்டாதி நட்சத்திரம், இவங்க தெய்வ அனுகூல நட்சத்திரம், பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம், நிலையான நட்சத்திரம். அப்போ இவங்க ஜாதகத்தில் எல்லாமே பணம் தரும் நட்சத்திரம் வரைக்கும் 4 பக்கம் 4 தூண் மாதிரி நம்மளை தாங்கி பிடிச்சிக்கிறதுக்கு 4 தூண் இருக்குது. அந்த 4 தூணு நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன், நீ கெட்டியாக பிடின்னு சொல்லுது. அப்போ நாம் தானே கெட்டியாக பிடிக்கணும். அந்த நட்சத்திரக்கார தெய்வமாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோபுரமாக இருப்பீங்க. இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம். இப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இந்த காலத்தில் இந்த ஜோதிடத்தில் பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு அப்படியே சுட சுட நம்ம கொடுக்குறோம் பாருங்கள், அதுதான் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் இதெல்லாம் நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்து இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுறதுக்கு விட இந்த மக்களுக்கு இதை அப்படியே எளிமையாக கொடுத்துட்டா
இனி அவங்க வாழ்க்கையில் அவங்க எதை சரி பண்ணணுமோ நீங்களே சரி பண்ண முடியும். ஏன்னா ஜாதகம் பார்க்க வர முடியாத சூழ்நிலையும் கூட இருக்கும். அவங்களுக்கு இது பொருத்தமாகும் அல்லவா? அதை வச்சு தான் இந்த மக்களுக்கு இதை அப்படியே நம்ம இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். அப்போ இந்த 4 நட்சத்திரம் 4 தூணை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனைன்னு போகிறீங்க. என்ன சொல்கிறீங்க? அந்த காலத்தில் நாளைக்கு செத்தாலும் பொழைச்சாலும் நம்மளுக்கு 4 பேர் வேணும். இதை சொல்கிறீங்களா இல்லையா? நாளைக்கு நல்லதோ கெட்டதோ நம்ம வீட்டில் 4 பேர் நிற்கணும். இந்த 4 பேர் நிற்கணும்னு சொன்னது இந்த 4 நட்சத்திரத்தை பிடிச்சி வச்சிங்கன்னா இந்த 4 பேர் நிற்கிறதே 27 நட்சத்திரம் நிற்கிறதுக்கு சமம். அப்படின்னா பாருங்கள், அந்த காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் தேட கிடைக்காத செல்வங்கள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு 10-20 பேர் ஒரு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அந்த 10-20 பேர் ஒரு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவங்க நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரம் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் அவரை இயக்கிட்டு இருந்திருக்கு, அது அவருக்கே தெரியாதுங்க. என்ன இது எப்படி? இதெல்லாம் பரம ரகசியம் அல்லவா? இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி எல்லாம் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய A4 சைஸில் 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இனி அடுத்தது இன்னும் பாகம் 2 வருது. இப்போ முதல் பாகம் எழுதியிருக்கேன். இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கே உங்களுக்கு புத்தகம் வருது. ஒரே நாளில் கிடச்சிருது, 2 நாளில் கிடச்சிருது. இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். வடபழனியில் சென்னையில் தெப்பக்குளம் வாசல்லையே முருகன் கோயில் வாசலில் நம்ம ஜாதக அலுவலகம் இருக்குது. இது இல்லாமல் மற்ற தினங்கள் சனி ஞாயிறு திங்களில் சென்னையில் இருக்கோம், ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். இது வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ரகசியத்தை இன்றைக்கி மக்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ரகசியத்தை இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் புதியுக சேனல் வாயிலாக நம்ம இது கரெக்டாக உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். இது மக்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்துக்கு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் ஒரு டைரி போட்டு எழுதி வைங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கும் இந்த சாஸ்திரம் கை கூட வரும். உங்களுக்கு இந்த ஜோதிடம் சாஸ்திரம் எல்லாமே ஆன்மீகம் கூட வரும். நீங்கள் எழுதி வைக்கிற ஏடு ஒரு பெரிய உயில். அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த சொத்து உருவாகும். உங்கள் குலதெய்வ பேரை எழுதி வைங்க. நீங்கள் வாழ்ந்த உங்கள் அப்பா அம்மா பேரை எழுதி வைங்க. உங்கள் தாத்தா பாட்டி பேரை எழுதி வைங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரில் எழுதி வைங்க. எங்கே வாழ்ந்தீங்களோ அதை எழுதி வைங்க. உங்களுடைய எல்லாமே ஆதி காலத்தில் ராஜராஜ சோழன்கள் எல்லாம் கல்வெட்டால் எழுதி வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி எடுத்து பார்த்தோம்னா அந்த ரெக்கார்டு பெருசாக இருக்குது. அதுபோல் நாளைக்கு நீங்கள் இது எழுதி வைக்கிறது வரலாறு பேசும். அடுத்த தலைமுறைக்கு எங்கள் தாத்தா எழுதி வச்சுக்கிறாரு, அதை போய் நான் கண்டுபிடிச்சி பூர்த்தி பண்ணுறேன்னு அடுத்த தலைமுறை பிறக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.